ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். மழை துளியில் நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியுமா, அதாவது மின்சாரம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே போய் இந்த சேனலோட அவேர்னஸ் கொடுங்க. அவங்களும் இந்த கான்டென்ட்லாம் பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் usatamilian.com, அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் போய் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். நிறைய மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் சேட் பண்ண முடியும். நானும் உங்ககிட்ட சில விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் இந்த மழை துளியில் நம்ம மின்சாரம் எடுக்க முடியுமா, அப்படி எடுத்தால் அதனோட டெக்னாலஜி எப்படி இருக்கும், அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் ரெண்டு வீடியோட ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஒன்று சோலார் பேனல்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து புரிஞ்சுக்குங்க. இன்னொரு வீடியோ நான் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் போய் நீங்கள் பாருங்கள். இது ரெண்டுமே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். ஏன்னா அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அது ரொம்ப சிமிலர் டெக்னாலஜிஸ். அதனால் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், அதை போய் பார்த்துக்குங்க. நம்ம இந்த மழை தொழில மின்சாரம் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெளிவாக விளங்கணும். ஒன்று நம்ம சார்ஜ் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணிட்டு இருப்போம் நம்மள அறியாமலே. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பலூன் எடுத்துங்க. அந்த பலூனில் ஒரு டவல் மாதிரி இல்லாட்டி ஒரு உள்ளன் கிளாத் மாதிரி வச்சு அந்த பலூனில் நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலூன் ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரிக்கலி சார்ஜாக மாறிடும். அதே மாதிரி ரெண்டு மூணு பலூன் நீங்கள் தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் சார்ஜ் ஆகிடும். அந்த ரெண்டு பலூனும் நீங்கள் கிட்ட கொண்டாந்தீங்க அப்படின்னா ரிப்பல் ஆகிடும். ஏன்னா அது நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். இப்போ நம்ம அந்த டவல் எடுத்து நம்ம உரசதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பலூன்ல அந்த சார்ஜஸ் செப்பரேட் ஆகி அந்த பலூன் மேல போயிடும். அதனால தான் நம்ம இது சார்ஜ் செப்பரேஷன் அப்படின்னு பண்றோம். இந்த சார்ஜ் செப்பரேஷன் நிறைய விதத்துல நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதை நம்ம இன்னொரு பேர் கூட நம்ம சொல்லுவோம். அது நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியல் கிட்ட உரசும் போது ஃப்ரிக்ஷன்ல அது என்ன பண்ணும், அது சார்ஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். அதுதான் நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேஸ் ஸ்டேஷன்லாம் போகும்போது அங்கே சொல்லுவாங்க நீங்க ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்னு அந்த வார்னிங் லெவல்லாம் நீங்க பாப்பீங்க. இன்னொன்று நீங்க ஒரு போர்வை எடுத்து நீங்க உங்க தலைமுடியில நீங்க உரசிட்டாலே அது ஒரு ஃப்ரிக்ஷன் தான். அப்புறம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்க தலைமுடியெல்லாம் அப்படி ஸ்ட்ரெயிட்டா நின்றும். அதுவும் ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான். ஏன் அது நடக்குது அப்படின்னா சார்ஜ் செப்பரேஷன் அப்படின்ற கான்செப்ட்னால தான் நடக்குது. ஒரு மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியல் உரசும் போது அந்த சார்ஜ் என்னன்னா பிரேக் ஆகி இன்னொரு மெட்டீரியல் மேல அந்த சார்ஜ் ஒட்டிக்கும். அது பாசிட்டிவ் சார்ஜாக கூட இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக கூட இருக்கலாம். ஆனால் என்னன்னா அந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். மோஸ்ட்லி நெகட்டிவ் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனால என்ன அந்த புது மெட்டீரியல் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். அது நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றோம். அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த சார்ஜை அந்த சர்க்கியூட்டை நீங்க க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஒரு மெட்டீரியல்ல சார்ஜ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு சைட்ல நம்ம அந்த சர்க்கியூட்டை அதை நம்ம கையை தொட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போதான் அந்த ஸ்பார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வேணும். அப்புறம் ஏற்கனவே நம்ம சார்ஜ் நெகட்டிவாக நம்ம பண்ணிட்டோம். அந்த டைம்ல நம்ம போய் தொட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுன்னா அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் பாசிட்டிவ் நோக்கி. அதனால என்ன ஆகும்னா அது நம்மளுக்கு ஸ்பார்க் மாதிரி தெரியும். இதை நீங்க காமனாகவே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. கார்ல ஏறி உட்காரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வரும். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மெட்டலை நீங்க தொடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஸ்பார்க் வரும். உங்க பாடியில இருந்து ஸ்பார்க் வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்குது. இதுதான் நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்றோம். அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த சார்ஜ் செப்பரேஷனால தான் இது நடக்குது. ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை எப்படி ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியா நம்ம மாத்துறது. இப்போ ஒரு மோஷன் இருக்கு. அந்த மோஷன் நம்ம எலக்ட்ரிசிட்டியா மாத்திடுவோம். இது நம்ம லைட்டர்லயே பார்க்கலாம். நீங்க லைட்டர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவீங்க. அது என்ன பண்ணா உள்ள இருக்கிற அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ல போய் ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜினால போய் அது அடிக்கும் அந்த மோஷன். அதுல ஒரு ஸ்பார்க் ஜென்ரேட் ஆயிடும். அதுதான் நம்ம பீசோ எலக்ட்ரிக் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த பீசோ எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகுது அப்படின்னு. இப்போ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜிக்கும் அப்புறம் நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. எப்படி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பலூனும் ஒரு டவலும் நம்ம பார்த்தோம். அந்த பலூன்ல நீங்க அந்த ஒரு டவல், அதாவது
உள்ளன் டவலை வந்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் வந்து சார்ஜ் செப்பரேஷன் வந்து நடக்கும். அப்போனா நம்ம வந்து ஒரு மோஷன் வந்து கொடுக்குறோம். அப்போனா நம்ம ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து சார்ஜ் செப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். சார்ஜ் வந்து செப்பரேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து வருது. அது நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போனா சும்மா 2 மெட்டீரியல் இருந்தால் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாகாது. அதுதான் வந்து இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் வேணும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, ஏதாவது ஒரு மோஷன் இருந்தால் தான் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து உருவாகும். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து சாதாரணமாக உருவாகாது. ஆனால் ஒரு மோஷனில் வந்து அது இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு வேற விதமான மெட்டீரியல் வந்து உருவாயிடுச்சு, மோஷனில் வந்து இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எலக்ட்ரானை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா ஒன்று வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணக்கூடிய மெட்டீரியலாக இருக்கும். இன்னொரு மெட்டீரியல் வந்து எலக்ட்ரானை அதை அக்செப்ட் பண்ணுற மெட்டீரியலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து என்ன சார்ஜ் செப்பரேஷன் வந்து நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி சொல்லுவோம். ஏன்னா நம்ம அதை வந்து அந்த சர்க்கிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பார்க் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ எல்லாமே ஆரம்பிக்கிறது வந்து அந்த மோஷன்லேருந்து தான். ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. அது பேர் வந்து ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது ரெண்டுமே ஒன்று தான். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னாலும் ஒன்று தான், ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ ஏன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது அப்படின்னா சில சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து வேணும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காரு. அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேஸ் மேக்கர் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே வைக்கிறோம். அந்த பேஸ் மேக்கரோட வேலை வந்து என்ன அப்படின்னா அது ஹார்ட்டோட ரிதமை வந்து அது சிமுலேட் பண்ணும். அதனால வந்து பிளட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ அந்த பேஸ் மேக்கர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட். அதுக்கு வந்து ஒரு பேட்டரி தேவை. இப்போ வந்து நம்ம அந்த பேஸ் மேக்கரை உள்ள வைக்கிறதுனால பேட்டரி தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பேஸ் மேக்கரை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு டைம்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா பேட்டரி தீர்ந்து போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது, பேஸ் மேக்கர் வந்து ஒர்க் பண்ணாது. இங்கே தான் வந்து நம்ம என்னன்னா அந்த ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டி கான்செப்டை வந்து நம்ம கொண்டாடுறோம். அந்த பேஸ் மேக்கர் வேலையும் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு பேட்டரி சோர்ஸும் வந்து உள்ளே நம்ம வைக்கணும். அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டி தான், அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றோம். அதுக்கு வந்து என்ன வேணும், அதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி வேணும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி இருந்தால் நம்ம வந்து அந்த பீசோ எலக்ட்ரிசிட்டியில் நம்ம பார்த்த மாதிரி அந்த லைட்டரில் வந்து நம்ம ஸ்பார்க் உருவாகிற மாதிரி வந்து நம்ம வந்து இந்த ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஈஸியாக வந்து உருவாக்கிட முடியும். இப்போ நம்ம பேஸ் மேக்கர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட்டோட ரிதம் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி. அதை வச்சு அந்த சார்ஜ் செப்பரேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ கன்வீனியன்ட்டா நம்ம பண்ண முடியுது. நம்ம வந்து கவலை இல்லாமல் பேஸ் மேக்கர் வந்து உள்ள வைக்க முடியும். ஸோ இப்போ ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டி இல்லை ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகிறதுக்கு வந்து என்ன கண்டிஷன், உங்களுக்கு வந்து 2 மெட்டீரியல் வேணும். ஒரு மெட்டீரியல் வந்து எலக்ட்ரான் டோனராக இருக்கணும், இன்னொரு மெட்டீரியல் வந்து எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்கும். இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இன்னொரு கண்டிஷன் வந்து இந்த 2 மெட்டீரியல் வந்து நம்ம உரசணும் ஏதோ ஒரு விதத்தில். இதை நம்ம மேனுவலாக 2 மெட்டீரியல் உரசலாம், இல்லாட்டி வேற ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து உரசலாம். அது எப்படி எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தோம் அதான் நம்ம வந்து லைட்டரில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகிடும். அது நம்ம ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டின்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மழையிலேருந்து எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி வந்து திங்க் பண்ணலாம். இப்போ மழை வந்து மேலேருந்து உழுது, அதாவது க்ளவுட்ஸ்லேருந்து உழுது. அப்போனா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜி வந்து கிடைச்சிது அந்த மழை துளிக்கு. அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் மேலே நம்ம வந்து உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட் அந்த பீசோ எலக்ட்ரிசிட்டியில் நம்ம எப்படி வந்து லைட்டரை வந்து தட்டுறோமோ அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து இடிச்சது அப்படின்னா இதுல இருந்து நம்ம வந்து சார்ஜை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் வந்து ரீசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து ரீசர்ச் பண்ணி ஓரளவு சக்ஸஸ் ஆயிட்டாங்க. வந்து மழை தொழில் வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு. இப்போ அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். என்னென்ன மெட்டீரியல் வந்து இது கம்பேட்டபிளா இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஃபெப் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டோனர் வேணும், அதுக்கு காப்பர் இல்லை அலுமினியம். ஸோ இப்போ வந்து இது ஃபெப் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு டோனர் மெட்டீரியல். ஸோ இது வந்து எலக்ட்ரானை கொடுக்குது, இது எலக்ட்ரான் வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இப்படி சாண்ட்விச் பண்ணி மேலே இருக்கிற எலக்ட்ரோடு எல்லாம் போட்டு கரெக்டாக அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியாச்சு அப்படின்னா இது வந்து நம்ம ஏதோ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, நம்ம கைனட்டிக் எனர்ஜி இருக்கிற ஒரு பார்ட்டிகல் நம்ம அமிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜ் செப்பரேஷன் சிச்சுவேஷன் நம்ம கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகி அது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணிடும். இது மழை கேஸில் வந்து பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வாட்டர் டாப்லெட் வந்து கிளவுட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த தண்ணி வந்து ட்ராவல் ஆகிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற சார்ஜஸ் வந்து அந்த தண்ணிக்குள்ளார போயிடும். அதாவது அந்த நீர் துளியில் வந்து அந்த சார்ஜஸ் வந்து சேர்ந்துடும். அதில் பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம், இல்லை ஒரே நீர் துளியில் ரெண்டுமே இருக்கலாம்.
அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க வந்து இந்த மழையெல்லாம் பெய்யும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மின்சாரம் வரும், அது இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த லைட்னிங் எல்லாம் வரும், அதெல்லாம் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான், எல்லாமே வந்து தண்ணி தான். ஆனா எல்லாமே வந்து சார்ஜ் ஆயிட்டு இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து லைட்னிங் வருது. ஸோ அதே தண்ணி தான் வந்து கீழே வந்து இறங்குது. அது அதுல சார்ஜ் இருக்கிறதுனால அது பாசிட்டிவா இருக்கலாம் இல்லை நெகட்டிவா இருக்கலாம் இல்லை ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து இங்க விழும்போது அதனோட சார்ஜ் வந்து என்ன பண்றோம்னா நம்ம கேப்சர் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்க்கிட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டியோட இன்னொரு வெர்ஷன் நம்ம வந்து மழைத்துளி வச்சு பண்றது. இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் குழப்பமா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த இந்த எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து மழைத்துளியில வந்து எப்படி வந்து சார்ஜ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு மழைத்துளி வந்து மேலேருந்து கீழே விழுது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிடலாம். இது உழும்போது என்னன்னா அந்த மழைத்துளியில வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிற மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்ற மெட்டீரியல், அது வந்து ஃபெப் அப்படின்னும். கீழே இருக்கிறது வந்து நம்ம வந்து காப்பர் இல்லை அலுமினியம் அதை வச்சுப்போம், அது எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ண வேண்டிய மெட்டீரியல் அது. இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒயர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சர்க்கிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சர்க்கிட்டை க்ளோஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ பல்ப் அந்த மாதிரி ஏதோ வச்சோம் அப்படின்னா அப்போனா அந்த பல்ப் வழியாக ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்னா இந்த பல்ப் வந்து எரியும். ஸோ அதுதான் வந்து ஐடியா. இப்போ ஒரு மழைத்துளி வந்து இது மேலே உழுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சார்ஜ் செப்பரேஷன் பற்றி நம்ம வந்து பார்த்தோம் முதல்ல வீடியோ ஆரம்பத்தில். அந்த சார்ஜ் செப்பரேஷனில் வந்து என்ன ஆகுனா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுன்னா இப்போ இது வந்து இந்த கீழே இருக்கிற மெட்டீரியல் வந்து அது எலக்ட்ரான் டோனர். அப்போனா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஸோ என்னன்னா அந்த பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடும். இல்லை எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மேலே இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் வந்து அது பாசிட்டிவ் நோக்கி ட்ராவல் பண்ணதான் அது பார்க்கும். அப்படின்னா என்ன ஆகுனா எலக்ட்ரான்ஸ் வந்து நேராக இந்த சர்க்கிட்டை க்ளோஸ் பண்ணி இந்த சைடு வந்து லேண்ட் ஆக பார்க்கும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணதுன்னா ஒரு வோல்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகி நம்ம கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ மழைத்துளி வந்து கீழே விழுது அப்படின்னா அதில் அந்த மழைத்துளி விழுந்தோடனே நம்ம இதில் இம்பாக்ட் ஆகிறதுனால அந்த மோஷன் வந்து நம்ம சார்ஜ் செப்பரேஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த சார்ஜ் செப்பரேஷனில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கிடைக்கும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கிடைக்கிறதுனால வந்து என்ன ஆகுனா கீழே இருக்கிற மெட்டீரியல் வந்து அது டோனர், அதனால அது எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணிடும். அதான் அதான் அந்த மெட்டீரியல். அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கிற மெட்டீரியலை கலெக்ட் பண்ண பார்க்கும். மேலே வந்து என்னன்னா எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணும். அதனால மேலே இருக்கிற மெட்டீரியல் வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே நெகட்டிவ் சார்ஜாக வந்து மாறிடும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மேலே நெகட்டிவ் கீழே பாசிட்டிவாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் நோக்கி ட்ராவல் பண்ண பார்க்கும். அப்போ ட்ராவல் பண்ணும்போது நம்ம நடுவில் வந்து பல்பை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். இங்கே கனெக்ட் பண்ண என்ன ஆகுனா அந்த பல்பை வந்து அது வந்து எரிய வச்சிரும். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராவல் ஆகிறதுனால நம்ம பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது கரண்ட் அப்படிங்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு மினிமலாக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து ட்ரைபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். இது வேற மாதிரியா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேல் அவுட் பண்ணுறது தான் வந்து இப்போ இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. இது எப்படி வந்து நம்ம ப்ராக்டிக்கலான ஹோம் யூஸில் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு. இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இப்போ தான் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து இந்த கொஞ்சம் மழைத்துளி வச்சு நம்ம வந்து ஒரு 140 வோல்ட் வரைக்கும் கொஞ்சம் மினிமலாக வந்து நம்மளால எடுக்க முடியுது. ஆனால் அதில் வந்து நிறைய கேவியாட்ஸ் இருக்குது. என்னன்னா நீங்கள் வந்து மழைனா நல்லா கனமழை பெஞ்சாலாம் அதில் வராது. அது ஒரு மாதிரி ட்ராப்லெட்ஸாக வந்து விழுற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ வந்து டேப்பை வந்து நீங்கள் மெல்லிசாக திறந்து விட்டீங்கன்னா ட்ராப்பாக வர மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த சார்ஜ் வந்து நம்மளால சர்க்கிட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கனமழை பெஞ்சதுன்னா அந்த சினாரியோலாம் இன்னும் டெஸ்ட் பண்ணலை. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்போ இந்த ரீசர்ச் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. என்ன கொஞ்சம் நாள் ஆகலாம். ஆனால் ஓரளவு வந்து நம்ம ஹோம் யூஸ்க்கு பண்ணுற மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ண முடியுமா, அது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து ரீசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது வந்து விரைவில் வந்து பல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மழை தண்ணியில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இதை வந்து மின்சாரம் எடுக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து வர ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து நம்ம அது வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிடும். இப்போ நீங்கள் சோலார் பேனல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டான் வந்து அது வந்து இடிக்கிறதுனால வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கேஸில் வந்து என்னன்னா மழை துளி வந்து இடிக்குது, அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இன்க்ளைன்டு பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் இந்த கேஸில் வந்து நம்ம எப்பயுமே இன்க்ளைன் பொசிஷனில் தான் வச்சே ஆகணும். ஏன்னா மழை துளி வந்து இம்பாக்ட் ஆகும்போது அது அந்த சார்ஜ் செப்பரேஷன் நடந்துட்டோன்னா ஸ்லைடாகி வந்து அந்த மழை துளி வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அடுத்து வர துளி. ஸோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும்.
இப்போ சோலார் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகாது. இப்போ இதனோட லிமிடேஷன் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மழை இருந்தால் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதனோட லிமிடேஷன். ஆனால் இதெல்லாம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் போக போக வந்து சயின்டிஸ்ட் இதெல்லாம் வந்து ரிசால்வ் பண்ணி ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜியாக வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மழைத்துளி வச்சு வந்து எப்படி மின்சாரம் எடுக்க போகிறாங்க ஃபியூச்சரில் அப்படின்னு. இந்த ப்ராசஸ் வந்து நம்ம டெங் அப்படின்வோம், அதாவது ட்ரைபோ எலக்ட்ரிக் நானோ ஜென்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களும் வந்து இதை பார்க்கட்டும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.